ஆமா, ஆமா. ஒரு பதிவாக இருக்கு. வணக்கம் மாணியக்கா. எல்லாரும் வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம் அம்மா வாங்கோ. சரி வாருங்கள் பெற்றுக் கொடுங்கள். சொல்ல போறீங்களா ஜெர்சி? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தோமலர். எங்க மக்களை காணோம். நீங்க 2 பேரும் தான் வாங்கோ. நல்லது நல்லது. எல்லாம் நன்மைக்கு அவை வருவினம். ஆம், வாசிப்பரும்பு வாணி எல்லாவற்றையும் கேட்டேன். அதாவது எனது இன்றைய நாட்பொழுதை பற்றி அன்னவிடம் கூறியிருந்தார்கள். ஒருவர் இருவர் அப்படியே சொன்னார்கள். அவர்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கட்டும். வாழ்த்துக்கள். அவந்திகா வந்து புத்தகத்துல இருந்து வாய்ச்சவரா? அவந்திகாவா? அக்கா அக்கா பற்றி சொல்லி அவர் நாய் கதை வாசிட்டார். அதத்தான் ஒரு நாய் கதை வாசிட்டார். அவர் எழுதித்தான் வாசிச்சார். அது புத்தகத்துல இல்ல, அவர் கொப்பில தான் எழுதி இருக்கிறார். இல்ல அவந்திகா வித்தியாசமால வாய்ச்சவர் இன்றைக்கு. இது தண்ட நாளுக்குள்ள இருக்குல்ல தண்ணி தலைப்புக்குள்ள. அதத்தான் நான் சொன்னேன். தண்ட நாளுக்குள்ள இருக்குல்ல. நான் நினைக்கிறேன் அவர் சிலவளை பார்க்காம இன்னொரு ஒரு கதையை நாய் கதை என்ற ஒரு கதையை எழுதி வாசிச்சார். அப்படி 2-3 பேர். மற்றது அவர் ஒரு நாளும் அப்படி வாசிப்பதில்லை. இன்றைக்கு அப்படி குறிப்பிட்ட. ஆமா. மற்ற உதயநில வந்து சீஸ் வந்திருந்தது. மற்ற ஜக்கெட் கற்பு வந்திருந்தது. மற்ற டிசு அந்த வாசமான துடைக்கிறது அதுக்குள்ள 80 பேப்பர் இருக்கலாம். மற்ற பொக்கமோன் கோட் மற்ற கோட்டா மற்றது பஃபில் செய்கிறவன் தான் பர்ச்சீஸ் வந்திருந்தது. நல்ல அம்மா பலகாரம் செய்து கொடுக்கலான்னு வடிவா விளங்குது. பர்ச்சீஸோட வந்திருக்கிறார். அவரை நேர கண்டதில்லை. சந்தோஷம். நீதினி வாழ்த்துக்கள். மற்ற நேரம் அப்படி மாற்றுறதுன்றதை இப்போது குறைய போகிறது. இப்ப 3 மணிக்கு 2 மணியாக போகிறது. நகுல் வந்திருக்கிறார். ஒரு இதில வந்திருந்தா நகுலு சொல்லணும். என்ன பேச்சு வழக்கு வேற, எழுத்து வழக்கு வேற. உங்களுக்கு வயது வந்துட்டுது. நீங்கள் கெட்டிக்காரன். எழுதிக்க மற்ற உதயரும் இல்லை பரவாயில்லை. சரி, நீங்க கதைக்கிறீங்கள். வாசிப்பெரும்பில் தயவு செய்து எழுத்து வழக்கில் உள்ள சொற்களை சொல்லுங்க. ஏன்னா நீங்க கெட்டிக்காரன் சொல்லக்கூடியவங்கள். அதுக்காக நகுலுக்கு புரிம்பாய் சொல்லி இருக்குது. மற்ற பன்றியோட வந்திருந்தா நீங்க கேட்டீங்கல்லாம் வீட்டு பன்றி போகுது. நாட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து நான் நினைக்கிறேன் வீட்டுல வளர்க்கிறார்கள். வீட்டு வளர்க்கிறதா? இப்ப எல்லாம் சிலவளை எல்லாம் மாற்றம் தாரு. அன்றைக்கு ஜெயமலர் சொன்னார் இல்ல, ஜெயமலர் அன்றைக்கு சொல்ல எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா தென்னை மரத்துல பனைமரமும் வரும் என்று சொல்லியிருந்தார். ஒட்டு அப்படி இருக்கு சில வேலையில வீட்டுல இப்ப பண்ற அப்படி இருக்கு. மாறி மாறி எல்லாம் நடக்கும். மற்ற ஒரு குளிர்ச வந்திருந்தாரு. மற்றது ஹீரோவை கொண்டவர் இழுக்கிறார். அவருக்கு கொண்ட ஹீரோவை விட இழுத்த ஹீரோ கட்டிக்காரன். நல்லாக இருந்தது. மற்றது நகுலினுடைய கடிதம் கவிசா உண்மையாக அது ஒரு நல்ல ஒரு முறையை நடாமோன் அவர்கள் கொண்டாந்திருக்கிறார். உண்மையாக அது ஒரு சந்தோஷமாயிருந்தது. நகுலினுடைய அம்மாவினுடைய புத்தகம் இலக்கண தொகுப்பு அது வந்து எஸ்என் பாடசாலையில் நான் போய்க்கு அது இருந்தது. அந்த புத்தகத்தை இன்றைக்கு கவிசா காட்டியபோது சந்தோஷமாயிருந்தது. மற்றது பேர் சொல்லி சொல்றேன்னா இவர்கள் கொண்டபடியா மற்ற பவித்ரா மிலானியினுடைய கடிதம் உண்மையாக அது ஒரு சந்தோஷமாயிருக்கிறது. உங்களை நல்ல உறவாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெர்மனிக்கு வரும்போது எங்கள் வீட்டை வாருங்கள் என்று அது ஒரு தொடர்பை கொடுத்த நடாமோகன் அவர்களுக்கு உண்மையாக இப்படியான ஒரு விஷயங்களை பிள்ளைகளுக்கு ஏற்ற தொடர்பை ஏற்றி கொடுக்கிற இந்த முறை வந்து உண்மையாக மிக மிக சிறப்பாக பாமுகத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு பெருமையை விட ஒரு நல்ல ஒரு செயல். கொஞ்சம் நன்றி உணர்வோடு இருக்கட்டும். மாமாவால உடனே நான் சொல்லுவோம் மண்டக்கில நீங்கள் சொல்லிட்டீங்க. அதான் பெரியவர்கள் எல்லோரும் பாமுகத்தால உறவானவர்கள் எல்லோரும் இப்போது தனிய நாங்கள் ஃப்ரெண்ட் என்று சொல்ற அளவுக்கு எல்லாம் வந்து விட்டார்கள். நிறைய பேர் பெரியோர் அதுக்காக எல்லாரையும் விதிவிலக்காக நிறைய பேர் சொல்லுகிறார்கள் பாமுகத்தால் வந்தது. ஆனா கல்விமான்கள் பல பேர் தங்களுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார்கள். மற்றது அபிராமியினுடைய அப்பம்மா நேர வந்தபடியால் சொல்லுகிறேன். மிக மிக சிறப்பாக இருந்தது. அபிராமியினுடைய கேள்விக்கு அப்பமா படப்படன்று பார்த்தேன். உண்மையாக அந்த உரையாடல் நேர்காணல்
வாழ்த்துக்கள் மிக மிக சிறப்பாக இருந்தது. அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்ற அவருடைய பிள்ளைகள் எங்கே எங்கே இருக்கிறார்கள் என்று கூறும்போது உண்மையாக எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளவு ஆசையாக இருக்கிறது. நிச்சயமா 2 பேர் எங்க இருக்கிறாரு எனக்கு காதல விழல உங்களுக்கு விழுந்ததா? ஒரு ஆள் லண்டன்ல சொன்னார். இல்ல லண்டன்ல அது சரி. கடைசி 2 பேரும் கடைசியா சொன்ன 2 பேரும் ஊர்ல இருக்கணும். ஊர்ல இருக்கிறோம், ஊர்ல. இலங்கையில இருக்கிறோம். சரிங்க. இலங்கையில இருக்கணும். மகன் சங்கீதாசிரியரா இருக்கிறார், மகள் இருக்கிறார். இல்ல மற்ற நம்மளாங்க இது 2 எனக்கு கேட்கல. ஆமாம், நன்றாக இருந்தது. எனக்கு அவர்களுடைய உதவியாளர் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதிலும் அப்படி இருந்தது. அபிராமி அப்படியே பட்டான்ட்டு தமிழ் அப்படியே ஆற்றலுக்கா ஒழுகிறார். அபிராமி மிக சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றது என்ன இத கொண்டந்தவாணி நாரை ஆத்மியா கொண்டந்தவா பேண்டவாட்ட கேட்கணும் மேற்கன் விளங்கின எனக்கு இந்த போட்டோ என்ன படத்தை பார்த்து அது என்னது அதாவது விளங்கினதா? பென்குயின். பென்குயின். சரி சரி, நன்றி நன்றி, அழகாக இருந்தது. மற்றது தோடம்படம் புளிந்து எங்கட காரெல்லாம் அடைச்சு போயிட்டு அமிர்தன் நன்றி சொல்லிக்கொண்டு வந்திருக்கிற பெரியவர்கள் இளையவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி நன்றியுடன் விடவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜெயமலர் ஜெயம். பாருங்களா. ஆமாம், இன்று 12 பாசி பெரும்புகளும் 15 உரையரம்பும் வந்திருந்தது. இன்றைய நாள் பொழுதை பற்றி எல்லோரும் எழுதியிருந்தார்கள். கூடுதலான அநேகமானாக்கள் எழுதியிருந்தார்கள். சிறுவர்கள் வேறு இதழ் தலைப்புகளையும் வந்திருந்தார்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். இதில் 2 பேர் கணித பாடத்துல பயிற்சி செய்த சொல்லியிருந்தார்கள். கடைசியில் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்றது 2 பேர் கணித பயிற்சி, அதாவது இன்றைய நாளை பற்றி எழுதிக்க புதன்கிழமை தங்களுக்கு கணித பரீட்சை நடந்ததாக 2 பேர் கூறியிருந்தார்கள். அவர்கள் யார் என்பது கேள்வி உங்களிடம். கண்ணாடியோட வந்தார் ஒருவர். இல்ல எனக்கு ஒருவரைத்தான் வந்தது. அபிஷன் தான் எனக்கு மற்றவரை தெரியும். இன்னும் ஒரு ஆள் சொன்னவர் கணித பரீட்சை நடைபெற்றேன்னு சொல்லி. அவ்வளவுக்கு கவனிக்க இல்ல. நன்றி நன்றி. ஆனா இவ்வளவு தூரம் கவனிச்ச ஜெயமலருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு அபிஷன் கவிசாவும் போட்டிருந்தவ கபிஷாட தம்பி தனுஷனா கிஷாந்த் அவட தம்பி. அவர் 2 பேரும் தான் சொல்லியிருந்தார். சரி, அவ விட இல்ல, நான் வேறு ஒரு ஆளத்தான் வச்சுக்கிறேன் பார்ப்போம். நான் எழுதினது எனக்கு விளங்கையில தெரியல பார்ப்போம். மிலானியத்தான் எடுத்து வச்சிருந்தேன்னா அபிசாந்த் உண்டு. அது சரி, அபிசாந்த் சொன்னவர். மற்றது மிலானி என்றுதான் யோசிச்சேன்னா பார்ப்போம். எல்லாம் அவர் தெரியல. 2 பேரும் பக்கத்துல கிளிக் வச்சுக்கிறேன் தெரியல. மிலானி என்றுதான் சொன்னார். எனக்கு மேத்ஸ் பரீட்சை நடந்தேன்டா அவரும் அவற்றதான தெரியல. இல்ல, மிலானியும் பரீட்சை சொன்னவன் அது மேத்ஸ் எனக்கு கேட்கல. இவர் 2 பேரும் தான் தங்களுக்கு கணக்கு பரீட்சை இருந்தது, கடினமா இருந்ததுன்னு சொல்லி. இவர் சிதாந்த் வந்து 4 பாடம் இருக்கு. கணிதம், நடனம், மற்றது ஸ்பானிஷ் உடற்பயிற்சி. திருப்பி கேட்டாதான் தெரியும். தெரியல. நான் மிலானியத்தான் நான் குறிச்சு வச்சிருந்தேன்னா என்ன தெரியல. நான் தான் தவறுதலா பிரச்சனை தெரியல. பார்ப்போம். உரையாரம்பில வந்து இப்ப அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் நல்ல திறமையாகத்தான் செய்திருந்தார்கள். எல்லாம் அவர் சொல்லிவிட்டார் தானே. பரிசை பார்க்கும்போது எங்களுக்கு ஆசையா தான் இருந்தது. மற்றது அந்த கடிதங்கள் வாசிச்சது, அந்த அதாவது இவர்கள் அனுப்பிய கடிதங்கள் சிறப்பு உரையாரம்பில கிடைத்தது. அந்த புத்தகம், இலக்கண புத்தகத்தை அவர் அன்பளிப்பா கொடுத்தேன்னு சொல்லியிருந்தார். அது எனக்கும் தேவையா இருக்கிறது. அவரிடம் இருந்தால் நானும் பெற்றுக்கொள்ளலாம், காசை கொடுத்தேன்னு சொல்லி நானும் கேட்டுக்கொண்டு, எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எங்களுக்கு இந்த புத்தகங்கள் தேவை கூடுதலா. உடனே கொடுக்கலாம். ஆனா கேட்டுக்கொண்டிருந்தால் அவரிடம் இருந்தால் அனுப்பி வைத்தால் நாங்கள் அதை கேட்டு பணத்தை கொடுக்கலாம். அதையும் கேட்டுக்கொண்டு மற்றும் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பொதுவாக நான் எல்லாம் அவர் சொன்னபடியே நான் திருப்பி சொல்லவில்லை. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். உரையரம்பு வாசிப்பரம்பு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நானும் அந்த மிக்சியில போட்டு தூடம்பளத்தை இதாண்டே எனக்கு படபட அடிக்கிறது. அட கையை கொடுத்து போடுவாங்க, கையை கொடுத்து போடுவேன். நல்ல வடிவா சிரிச்சு அதை செய்து கொண்டு இருக்கிறார். சிறப்பாக இருக்கிறது. அபிராமி குட்டி, நீங்களும் நல்ல அழகாக செய்தீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். அப்பம்மாவோட சேர்ந்து இரவுக்கு ஒரு சாப்பாடு செய்து போட்டு நாளைக்கு உரையரம்புக்கு செய்துட்டு வாங்க. கதைச்சு அப்பம்மாவோட சாப்பாடு செய்யுங்க. ஓகேயா? ஓகே. ஓகே.
அப்பமா நிக்கல 2-3 உரையரம்புகளை செய்யக்குள்ள சின்ன சின்னம் தானே நீங்க செய்து சேவ் பண்ணி வச்சு போட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. வேகமாக நல்ல வடிவாக செய்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் அம்மா. அப்படியே தொடர்ந்து செய்யுங்கள். எல்லா இதுவுமே நன்றாக செய்கிறீர்கள். நீங்கள் நிற்கும் பொழுது கவியரம்பு சிறப்பாக செய்து கொண்டு வாரீர்கள். நல்ல நல்ல வடிவாக உச்சரித்து நல்ல ஸ்டைலாக செய்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். அனைவருக்குமே உரையரம்பு வாசிப்பெரம்பு அனைத்து குட்டீஸுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை. நன்றி வாணி. உங்கள் தொடர்பணிக்கு நன்றி கூறி மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம் அன்புறவுகளே. நன்றி வணக்கம். வணக்கம் 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 ராதினி அன்பன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாசிப்பெரும்பு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வணக்கத்தை கூறிக்கொண்டு வாசிப்பெரும்பு உரையரம்பு செய்த பிள்ளைகள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நானும் தான் பார்த்த அந்த தோடம்பழத்தை நல்ல வடிவாத்தான் செய்கிறேன். இப்போ இங்கால திரும்பி பார்க்க கையை கொடுத்துருவாரோன்னு சொல்லி சின்ன குட்டி இவ்வளவு துணிவாக இந்த இதை செய்கிறதுக்கு அவற்றை ஆர்வத்துக்கு அனுஜனுக்கு வாழ்த்த வேணும். எல்லா பிள்ளைகளும் சிறப்பாக செய்திருந்தார்கள். அந்த நாங்கள் முந்தி அநேகம் கதாச்சும் அந்த பேனா நண்பர்கள் மாதிரி இவர்களை இங்கே தொடர்பு கொண்டு கபிஷாம் அப்படி இல்லை எல்லாரும் தங்களுக்கு கிடைச்ச இதுகளை பற்றி தங்களுக்கு வந்த காட்டுகள் கடிதங்களை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். மற்றது அபிராமி அந்த படபடப்பு தான். நான் அதே மாதிரி நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்க அதே கேட்ட மாதிரி ஒரு அம்மம்மாவும் அதே மாதிரி பதில் சொல்றோம். மனமான கேட்ட கேள்விக்கு எல்லாம் சிறப்பாக இருந்தது. போட்டி வாழ்த்துக்களை கூறி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் சிறப்பாக செய்தார்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாமே. வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம் அனிகா. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாசிப்பெரும் உரையரம்பு நல்லா இருந்தது. ஆதவன் திடீரென்று வந்த உடனே அதை போக்கண்டு தான் சொல்லுறான், பண்டி என்று சொல்ல இல்லை. அதை சொல்லிக்கொண்டு இருக்கிற பெரியாக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மணியக்கா உங்களுக்கு மிக்க நன்றி. அதுதான் அடே உதானடா போக்கடா போடுறாண்டா அது வேற சொல்லி சொன்னார். அவருக்கு பிக் தானே, அது பிக்ல வரதானே போக். நன்றி. ஆனா என்னடா அது ஊருக்குள்ள வந்தது? வழக்கினம் மணியக்கா. பண்டியா? வழக்கினம். திருசுவிலுக்கு போறதுக்கு பஸ் எடுக்க போய் நிக்க ஒரு வீட்டுக்குள்ளால போச்சுதான். அப்ப டக்கண்டு சொல்லி வழக்கினம். ஓகே. சரி. நன்றி 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 நன்றி. வணக்கம். வணக்கம் நிதினி. வணக்கம் எல்லோருக்கும். நானும் வாசிப்பெரம்பு உரையரம்பும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் வாசிப்பெரம்பு சிறப்பா இருந்தது. நாட்பொழுது பற்றி எழுதியிருந்தது. மற்றது உரையரம்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றது கடிதம் கிடைச்சதுன்னு எனக்கு மிக மகிழ்ச்சியா இருந்தது. எந்த கடிதம் இன்னும் வரையில நினைக்கிறேன். அடுத்த நாள் அப்படி வரும் உண்டு. அதே மாதிரி எல்லா தலைப்புகளும் சிறப்பா இருந்த எல்லாரும் நல்ல தகவல் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதனால எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன வர இல்லையா அனுப்பின கடிதம்? இல்ல, எனக்கு என்ன வர இல்ல. எங்க இருந்து? லண்டன்ல இருந்து. பவித்ரா உண்டு. ஓகே, வரணுமே. ஆனா உங்களோட போயிட்டா இருக்கு என்ன தெரியல. சாரி, நகுல அனுப்புனது மிலானி. மிலானி தான் பவித்ராக்கு அனுப்பினவா. அப்ப ஒவ்வொரு ஆக்களும் ரெண்டு அப்படி செய்யுதா? சாரி, மிலானி பவித்ராக்கு, பவித்ரா உங்களுக்கா? ஓ அப்படி மாறித்தானோ அவையவே. ஓகே ஓகே ஓகே. அப்ப வர வந்தாலும் அதையும் சொல்லிக்கொண்டு நீதி நீண்ட என்ன பத்தீசும் நல்லா நல்ல ரவுண்டா உருட்டுனா தான் அதுல வைக்கலாமே. எனக்கு அது இருக்கு. நாங்க வடை எல்லாம் செய்தாங்க. நாளைக்கு பாருங்க. ஆனா அவர் மோதகம் செய்தார் சொன்னார். அந்த கொழுக்கட்டையை சொன்னு சொல்லாம மோதகம் சொன்னார். மோதகம் மாறி சொல்லிட்டார். அது கொழுக்கட்டை, அது மோதகம் வேற. நீதினி ரவுண்டா இருக்கும் கொழுக்கட்டை. உங்களோட பட்டிஸ் மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை. சரி, நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஜெசி. சொல்லுங்க அப்புறம். நன்றி நன்றி ஜெசி. வணக்கம் எல்லோருக்கும். இன்று வாசிப்பெரும்பு உரையரம்பு செய்த அத்தனை பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதே மாதிரி மிலானிக்கும் நன்றி. பவித்ராட கடிதம் நேற்று தான் அவன கடிதம் கிடைச்ச உடனே அவ உடனே அதை உரையரம்பா செய்யணும் என்று செய்தவா.
மீதி நான் நினைக்கிறேன் எப்படியும் வந்துடும் உங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு வருவேன்னு நினைக்கிறேன். என்ன தானே செய்யணும் என்று எல்லாம் செய்தவா அட்ரஸ் சரி நான் எழுதினான் என்னுடைய வந்துருவன் நினைக்கிறேன். 1-2 நாளுக்குள்ள வந்துரும் லெட்டர். ஆமாம் ஆனா இவன் குயிக் போஸ்ட் தான் போட்டது. ஆனா ஏன்னு தெரியல நினைக்கிறேன் அத எங்கிற தபாலகத்துல இருந்து நினைக்கிறேன் ஆதவனுக்கும் எந்த கடிதம் இன்னும் போயில்ல. அப்ப சரி இருக்கலாம் சரி ஆனா வருமென்னு தான் நினைக்கிறேன். ஓகே உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீதினின் பிராக்டிஸ் வந்து செய்து சாப்பிடணும் போல இருந்துச்சு. வெளியில மழை பெய்யக்கு ஏதாவது நொறுக்கு சாப்பிடுறது அந்த ஆசையை தூண்டின உங்களுக்கும் நல்ல நீட்டா இருந்தது. நல்ல அப்படியே ஆமா நல்ல நீட்டா நல்ல கலர்ல வேற இருந்துச்சு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்களே பொறிச்செடுத்தீங்களா இல்ல அம்மா பொறிச்செடுத்தவா? நான் செய்தேனா அம்மா பொறிச்சவா? ஓகே வாழ்த்துக்கள் இப்படித்தான் பழகிற வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கு அபிராமியின் அப்பம்மாவை பார்த்ததும் சந்தோஷம். வணக்கம். நல்ல அழகா உரையாடி இருந்தீங்க அபிராமி. நல்ல வடிவ கடன்னு நல்ல கேள்வி. அப்பம்மாவும் அதுக்கு சளைக்காம பதில் சொன்ன விதமும் நல்ல அழகா இருந்தது. வாழ்த்துக்கள். இப்படியே தொடருங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி வணக்கம். வாணியக்கான பணிக்கும் நன்றிகள். இவ்வளவு நேரம் இருக்கிறதுக்கு பெரிய நன்றிகள். 3 மணி சொல்லலாம். 3 மணி ஆச்சு. திரும்ப வரணும் இப்ப 5:30 மணிக்கு. சரி வாங்க. வணக்கம். சரி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெசி வாங்க. ஓகே வணக்கம் வாணியக்கா. எல்லா பேர்களுக்கும் வணக்கம். நீதினிக்கும் வணக்கம். வாசிப்பெரும் எல்லாம் சிறப்பா இருந்த எழுதி வாசிச்சிருந்தார்கள். வாசிச்ச பிள்ளைகளுக்கும் எல்லாம் சிறப்பான வாழ்த்துக்களோட அப்ப மாமி கதைக்கிறாங்கல்ல. முதல் செய்த பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். அபிராமி கிட்ட இருந்து நீங்க வைக்கப்படுறா என்னம்மா அபிராமியே சொல்லி தருவார் எப்படி கதைக்கிறது. அபியின் வாசிப்பெரும்பு கோப்பிகள் எல்லாம் எடுத்து வாசிக்கிறவா. சில கவிதை புத்தகங்கள் இருக்கு அதுகள் எல்லாம் எடுத்து வாசிக்கிறவா. இங்க இருக்கல வாசிக்கிறா. தேவாரங்கள் கூட படிப்பா. ஒரு நாளை மாமாவோட அம்மாவை பேச சொல்லுங்க அபிராமி வந்து. சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்ப மாமி கூட்டு வந்து பேசுங்க அலையில. சரியா? சரி இந்த முற்றத்து மலர்கள் அவங்க செய்யறவர்களும் மாமா ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. நன்றி அம்மா. நன்றி வணக்கம். உரையரம்பு செய்த 15 பிள்ளைகளுடைய உரையரம்பு செய்திருந்தார்கள். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களோட. நீதினி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட சாப்பாடு ஞாபகம். அபிராமிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அபிராமி அழகா செய்திருந்தார். மற்றும் வாழ்த்த வந்த பெரியவர்களுக்கு மிக்க நன்றி. வாணியக்கா உங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்தோம். என்ன எல்லோருக்குமே நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஓம் அபிராமி. எல்லாருக்கும் வாசிப்புறவு செய்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதோட வாழ்த்தும் ஆன்டிகள் மாமிகளுக்கும் நன்றி. அதோட வாழ்த்துக்கள் இனியக்கா உங்களுக்கு நன்றி. அபிராமி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி இனியக்கா. அதோட வாணி மாமி மறுபாலே எனக்கு இன்று அபிஷாவின் கடிதம் கிடைத்து விட்டது. கிடைச்சதா? அது செய்து கொள்ளும். ஓகே சரி. நன்றி. மிக்க நன்றி அம்மா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஒரு சாப்பிடுங்க சொல்ல ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. உங்களோட சாப்பிட